நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஆ ஆ இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு செக் வந்துடும். ஆ சரி. மெட்டீரியல்லாம் வந்துருச்சு. இந்த ஃப்ரைடே உங்களுக்கு செக் வந்துடும். யா. அப்பா இப்போ பரவாயில்ல. ஆ, அம்மாவும் நல்லா இருக்காங்க. ஓகே. யா. ஆ ஆ ஓகே. பாய். ஹலோ. எப்போ? சே- இப்ப எப்படி இருக்காரு? ஓகே, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். ஆ அங்கிள், அப்பா ஜெயில மயக்கப்பட்டு விழுந்துட்டாராம். அப்படியா? எப்போ? ஆ, ஆமா அங்கிள். இல்ல அங்கிள், ஏற்கனவே அவருக்கு. அதை பத்தி நீ worry பண்ணிக்க வேணாம். ஐ எம் ஆன் த வே. நான் வந்து பாத்துக்கிறேன். ஆ சரி. Calm down. ஓகே, தேங்க்யூ. என்ன நேகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்பா உள்ள உடம்பு சரியாம படுத்துட்டு இருக்காரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா நீ. நான் வா வரமாட்டேன். நீ. எனக்கு கூப்பிடாத. இங்க பாரு நேகா, புடிவாதம் பிடிக்காத. முதல்ல உள்ள வா. நான் வரல. இங்க பாரு நேகா, புடிவாதம் பிடிக்காத. முதல்ல உள்ள வா. எங்க வந்த? அப்பா எப்படி படுத்திருக்காரு பாரு. எல்லாம் உன்னாலதான். நீ செஞ்ச ஒரு சின்ன தவறால இப்ப குடும்பத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம் உன்னால பாரு இப்ப எல்லாத்தையும் இழந்திருக்கு. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? கல்யாணம் பண்ற வயசாயிடி உனக்கு. நீ நல்லா படிச்சு முடிச்சிருந்தீன்னா நாங்களே உனக்கு எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்போமே. அம்மா விடுங்கம்மா. நீ இருடா. ஏண்டி நீ ஒரு குடிசை வீட்டுல போய் கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெடுத்தா? நீயும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருக்கேடி. அம்மா அம்மா நீ சும்மா இருடா. அம்மா விடுங்கம்மா. இவ பண்ண காரியத்துக்கு, இவ பண்ண கஷ்டத்தினால குடும்பமே நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நன்றி கெட்டவ. சிப்போடி. அம்மா அப்பா பட்ட அம்மா முதல்ல உள்ள கஷ்டம் போ நீ. எப்படியோ போய் தொலை. எல்லாம் தலையெழுத்து. மேகா, எப்படியே போய் தொலை. நேஹா, அப்பா பாத்தியா நேஹா? அப்பாவை பார்க்க போறியா?
நேஹா, உங்க அப்பா ரொம்ப உடஞ்சு போயிருக்காருமா. உன் முகத்தை பார்த்தா தான் அவருக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்கும். தயவு செஞ்சு போய் பாருமா. நோ அங்கிள், அது முடியாது. நேஹா ப்ளீஸ். அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. மறுபடியும் அவர் திரும்பி வந்து சந்தோஷமா வாழணும்னா நீ அவரை போய் பார்க்கணும். போய் பாரு நேஹா. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அங்கிள். ஐ டோன்ட் கேர். நேஹா, யூ டோன்ட் கேர்? யூ டோன்ட் கேர்ல? யூ டோன்ட் கேர். பாவம், உனக்கு 4 வயசு இருக்கும்போது தீபாவளி நேரத்தில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ ஏற்பட்ட தீ விபத்தில் காயம் ஏற்பட்டது. இதோ இன்னும் தழும்பு இருக்கு. உன்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்து இந்த கையை பிடிச்சுக்கிட்டு சின்ன புள்ள மாதிரி 2 வாரமா சோறு தண்ணி இல்லாம என் நேஹான்னு ஒரு குழந்தை போல உன் பக்கத்திலே இருந்தாரே கேஷுபாய். Why நேஹா? Because he cared. ஆனா உனக்கு you don't care. It doesn't matter, இல்ல? It's okay, ma. It's okay. ஒரு தகப்பனுடைய உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நீ 8வது 9வது படிக்கும்போது நினைக்கிறேன் ஹிஸ்டரி டீச்சர் ஏதோ கிளாஸ்ல மோசமா பேசினாங்கிறதுனால நீ ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு வீட்லயே உட்காந்துட்டேன். நினைவு இருக்குதா? அவளுக்கு வேண்டாம்னா வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 10 பிசினஸையே கவனிக்காம அந்த மிட்டம் ஸ்கூலுடைய மிடில் இயர் அந்த நேரத்திலையும் உனக்காக ஒவ்வொரு ஸ்கூல்ல ஏறி இறங்கினாரே அட்மிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக கேஷுபாய். Why நேஹா? Because he cared. கேஷுபாய்க்கு தன் மகன் நேஹா மேல அந்த அளவுக்கு ஆழமான பாசம் இருந்துச்சு நேஹா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் யூ டோன்ட் கேர். ஓகே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ளீஸ் அங்கிள். யூ டோன்ட் கேர்மா கேஷுபாய் ப்ளீஸ் பத்தி. அங்கிள். பாவம், அவர் என்ன செய்வார்? ஒரு தகப்பனுடைய மனசு உனக்கு புரியாதுமா. ஏன் 2 வருஷம் முன்னாடி காலேஜில் இருந்து சிங்கப்பூர் ட்ரிப்புக்கு நீங்களாம் போன போது ஐயோ சுந்தரம், என் பொண்ணை தனியை விட்டுட்டு நான் இங்கே இருக்க முடியாதுன்னு வேறு ஃப்ளைட்டை பிடிச்சு சிங்கப்பூருக்கு வந்து வேறு ஹோட்டல்ல தங்கி நீ ஜாகிரதையா இருக்கியா, நீ பத்திரமா இருக்கியா அப்படின்னு மனசு உருகி உருகி உனக்கு தெரியாம அவன் பார்த்துக்கிட்டு இருந்தாரே. அப்புறம் அதே மாதிரி வேற ஒரு ஃப்ளைட் பிடிச்சு திரும்பி வந்து சின்ன பிள்ளை மாதிரி அவளுக்கு தெரியாம சமாளிச்சுட்டே அப்படின்னு மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டாரே இந்த கேஷுபாய். இதுக்கா இட்ஸ் ஆல் ரைட். பட் யூ டோன்ட் கேர். ஓகே? தேங்க்யூமா. ஏய் சாரதா, கோர்ட்டு கிளம்பிட்டியான்னு தான் ஃபோன் பண்ணேன்.
ஓ பரவாயில்ல ஆன்ட்டி கிட்ட நானும் ஹலோ சொன்னதில் சொல்லு. சரி அர்ஜுன் கோர்ட்டுக்கு வரேன்னு சொன்னானா? ஒரு வேலை பிஸியாக இருந்திருப்பான். இன்ஃபேக்ட் புதுசாக ஒரு கேஸ் வருதுன்னு வேற சொல்லியிருந்தான். என்ன டைம் கிடைச்சா கண்டிப்பாக வருவான். ஏய் போன தடவை 2 கேஸ்க்கும் உன் கூட வந்தான்ல, அப்புறம் என்ன? சரி அதை விடு. இந்த கேஸ்க்கு தேவையான டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கு, ஆதாரம் இருக்கு, விட்னஸஸ் இருக்கு, அதோட உன் வாதாடுற திறமை இருக்கு. வேற என்ன வேணும் சொல்லு. இப்ப நான் என்ன அர்ஜுன் வரமாட்டான் நான் சொன்னேன், வந்தா நல்லா இருக்கும் தான் நான் சொன்னேன். விடு. இப்ப அர்ஜுன் வராட்டி என்ன, நான் வரேன். அர்ஜுன் என்ன லக் ஃபேக்டரா? புலிப்பல்லு யானை முடி மாதிரி கூட இருந்தாதான் வேலை ஆகும்னு. இந்த பாரு என்னையும் பகச்சிக்காத, அப்புறம் சண்டை போறது கூட ஆள் இருக்காது. அப்புறம் நான் பாடும் கோச்சிட்டு தனியா போயிடுவேன். அடி பாவி. சரி விடு, நான் வேலையை முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாய். ஹலோ அர்ஜுன், ஃப்ரீயாக இருக்கே? சூரஜ்னு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், அவங்க அம்மா கூட உன்னை பார்க்கணுன்னு ஆஃபீஸ் வந்தாங்க. பார்த்துட்டாங்களா? நான் அங்கே இருந்திருக்கணும், ஆனால் ஹாஸ்பிட்டல் கேஸ் விஷயமா வெளில போயிருந்தேன். நீ ஃப்ரீயாக இருந்தீன்னா கோர்ட்டுக்கு வாயேன். இன்னைக்கு சாரதாவோட ஃபர்ஸ்ட் ஹியரிங், அதான் நீ வந்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக வேற இருக்கும். பாரு, நீ ஏன் அவ கூட பேசாம இருக்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு உன்கிட்ட எல்லாத்தையும் அவ ஷேர் பண்ணா, அது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். தேர் இட் எண்ட்ஸ். நீ அதுக்கு போய் குழந்தை தான். பாரு, அவ அதுக்கு சாரி சொல்றது. சரி நீ ஏன் இப்ப என் மேல கடுப்பார? சரி அதை விடு, நான் அதை பத்தி பேச. இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறதுக்கு நான் தனியா வக்கீலுக்கு படிக்கணும் போலியே. கஷ்டம்தான். அப்பா, எப்படி இருக்கீங்க? என்னால தானப்பா எல்லாம். நான் தானே தப்பு செஞ்சேன். நான் பண்ணது தப்புதான்ப்பா. உங்க எல்லாருக்கும் என்னால தானே கெட்ட பேரு. என்னோட கிளையண்ட் லக்ஷ்மி அவங்களோட 8 மாச குழந்தையான ஸ்வாத்திய டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 4 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு 4வது நாள் குழந்தை இறந்து போச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும் போதே சீரியஸான கண்டிஷனில் இருந்ததாகவும் அதனால தான் ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் குழந்தை இறந்துட்டதாகவும் ஹாஸ்பிட்டல் தரப்பில் கூறியிருக்காங்க.
குழந்தை இருந்து 2 நாள் வரைக்கும் குழந்தையோட உடலை பெற்றோர்கிட்ட காட்டாம மார்ச்சரியிலே வச்சிருந்திருக்காங்க. 2 நாள் கழிச்சு உடலை கொடுக்கும்போது உடம்பு முழுக்க கடிப்பட்ட காயங்கள் இருந்திருக்கு. ஒரு பக்கம் முகமே செதஞ்சு போயிருந்திருக்கு. இது பத்தின ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மீடியால வந்திருக்கு. இது பத்தி கேட்டப்போ சுகாதார ஊழியர்கள் எலி கடிச்சதுனால வந்த காயம்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ் குழந்தை அட்மிட் பண்ணும்போதே இந்த காயங்கள் இருந்திருக்குன்னு போய் சொல்லியிருக்காங்க. என் கிளையண்ட் லக்ஷ்மி அவங்களுக்கு நடந்த கொடுமைக்கு நீதி கேட்டுதான் இந்த நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. இது ஒரு கொடூரமான சம்பவம். இந்த மாதிரி சம்பவம் இனிமே ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுக்கு காரணமா இருந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்க்கும் மேனேஜ்மெண்ட்க்கும் இந்த நீதிமன்றம் தகுந்த தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க இதனால என்னோட கிளையண்ட்டுக்கு நடந்த மன கஷ்டத்துக்கும் மன வருத்தத்துக்கும் ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து நஷ்ட ஈடு வழங்கணும். That's all, Your Honor. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Rajendra has to get this. Where are you, Ram? ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? I'm getting mad. Please call me. ஆஃபீஸ் கால் பண்ணா நீங்க இல்லைன்னு ஆன்சர் பண்றாங்க. உங்க மொபைலும் ஆஃப் ஆயிருக்கு. மெயில் மெசேஜ் எதுக்கும் ரிப்ளை இல்லை. இப்போ நான் என்ன செய்யட்டும்? எனக்கு உங்களை உடனே பார்க்கணும், பேசணும். ப்ளீஸ் கால் மீ பேக், ராம். என்னோட பேசாம உங்களால எப்படி இருக்க முடியுது? என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நான் தூங்கியே 2 days ஆகுது. ப்ளீஸ் கால் மீ, ராம். சும்மா என்டர்டெயின் பண்றதுக்காக தான் என்னோட பேசுறீங்களா? அவ்வளவுதானா? நீங்க கால் பண்ணலன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பேசினா பேசணும், பேசலன்னா விட்டுட்டு போயிடணுமா? என்னால முடியாத. நீங்க எனக்கு வேணும். அதர்வைஸ் ஐ வில் கில் மை செல்ஃப். சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. சத்தியமா நான் செத்து போயிடுவேன். செத்து போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களை பார்க்கணும், ராம். ப்ளீஸ் என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தா நான் உங்களோட வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை. ஐ வாண்ட் டு see you. எனக்கு அது மட்டும் போதும். ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ.